லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். இயற்கை பேரிடர் பாதிப்புகளை சமாளிக்க தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று மக்களவையில் திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் டிஆர் பாலு குறிப்பிட்ட வார்த்தையால் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவையில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, தமிழ்நாட்டுக்கு இயற்கை பேரிடர்களை சமாளிக்க 37,900 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். Amount which was sought by the government, Tamil Nadu government, 37 crores. Chief Minister, Honorable Chief Minister of Tamil Nadu met the Prime Minister. Then the delegation of the all-party meeting met the Honorable Home Minister. In spite of that, no assurance that has been given in this answer when the amount is going to be released or how much it is going to be released. மதிமுகவின் கணேசமூர்த்தி எம்பியும் இதே கோரிக்கையை வலியுறுத்திய நிலையில் தமிழ்நாட்டுக்கு மாநில பேரிடர் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை பயன்படுத்துமாறும் மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் பதிலளித்தார். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக ஆர் ராசா தெரிவித்த கருத்தை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் வலியுறுத்தினார். இதற்கு அனைத்து மாநிலங்களும் சமமாக நடத்தப்படுவதாக அமைச்சர் நித்யானந்த் ராய் பேசினார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டிஆர் பாலு, தமிழக வெள்ள பாதிப்புகள் குறித்தும் வானிலை ஆய்வு மையம் குறித்தும் பேசினார். அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறுக்கிட்டு பேசினார். இதனையடுத்து டிஆர் பாலு குறிப்பிட்ட வார்த்தையால் பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பட்டியலினத்தைச் சேர்ந்த அமைச்சரை டிஆர் பாலு அவமதித்து விட்டதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர். 100,000 people have stranded in the train itself. 2 crore people have take asylum in the. What do you mean? Why do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? What do you want? What do you want, sir? Please intervene. This minister has got no. Sir, why should he intervene? Sir, he should know some discipline. Sir, he should know some discipline. You are unfit to be a member of parliament. Please sit down. You are unfit to be a responsible minister also. இதையடுத்து மக்களவையிலிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தன்னை டிஆர் பாலு அவமதித்து பேசியதாக குற்றஞ்சாட்டினார். பாராளுமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் நாம தவறான தகவல் சொல்லாதீங்க, நீங்க தமிழ்நாடு சம்பந்தமா தவறான தகவல நீங்க சொல்லக்கூடாதுன்ற சொன்னதை இது வச்சுட்டு என்ன உடனடியா அவருக்கு என்ன ஒரு டவுன் ரோடன் சமுதாயத்திலிருந்து வந்த என்ன பார்த்ததுனால ஏன்னா அவங்களுக்கு திமுக அடிமட்ட மக்களை பார்க்கவே பிடிக்காது. துறை சார்ந்த அமைச்சர் பதிலளிப்பதற்கு பதிலாக எல் முருகன் குறுக்கிட்டு பேசியதால் தாம் கூறிய வார்த்தையை பாஜகவினர் சித்தரித்து கேள்வி எழுப்புவதாக டிஆர் பாலு தெரிவித்தார். ஒன்றிய அரசு சரியாக நிதி உதவி செய்யலைங்கிறது அந்த ஆதங்கத்தை நானும் அதே போல ராஜாவும் தமிழர்கள் என்ற முறையில நான் கேள்வி கேட்டோம். ஆனா தமிழர்கள் என்ற முறையில அந்த ஒரு அமைச்சர் அது சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம வேற ஏதோ பேசி அந்த அமைச்சருக்கு பதில் சொன்ன அமைச்சரும் சரியா சொல்லல, அவர் வேற மாநிலத்துக்காரரு. ஆனா நம்ம மாநிலத்தை சார்ந்த முருகன் அவர்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தார் திரும்ப. அத நம்ம தோழர்கள் எல்லாருமே எழுந்து கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க. நீங்க எதுக்கு இன்டர்ஃபியர் பண்றீங்க? நல்ல சரியான என்ன அன்பார்லிமெண்ட் டிஆர் பால் என்ன சொன்னார்? நானும் அதான் கேட்டேன், ஸ்பீக்கருக்கு பார்த்து கேட்டேன். அப்புறம் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்காக பேசுறாங்க, ஒன்றிய அரசுக்கு பாரா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரே கம்பர்ஷன் ஏற்படுச்சு. இதுதான் ட்ரெயின் இட்செல்ஃப். அன்பிட் என்று குறிப்பிட்டது நாடாளுமன்ற மரபை மீறிய வார்த்தை அல்ல என்றும் தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எல் முருகன் செயல்படுவதாகவும் டிஆர் பாலு குற்றஞ்சாட்டினார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.